அப்புறம் அருமை சகோதரி சாமுண்டீஸ்வரி அவங்க பேசினாங்க. உண்மையிலே ஒரே ஒரு பாடல், அதாவது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் ஒரு பாடல் பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். சகோதரர் கூட சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு. வந்தாரு ஸ்டாலின், வந்துட்டாரு. விடியல் வந்துச்சா? யாருக்குமே விடியல் வரல. அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது துர்கா ஸ்டாலின் அம்மா அழுதாங்க. அப்போ எனக்கு கூட பார்க்குறப்ப ஐயோ பாவம், இந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் வந்து முதலமைச்சராக பதவியில் சந்தோஷத்தில் அழுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மை அது இல்லை. அவங்க நினைச்சாங்க, இந்த ஆள் போய் முதலமைச்சர் ஆகிறான், தமிழ்நாட்டு பெண்கள் நிலை என்னவோ அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா அன்னைக்கு எழுதாங்க. உண்மை அதுதான் இல்லையா? இன்னைக்கு பெண்களோட நிலை உண்மை மிக 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 கேவலமா போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. கடந்த ஜனவரி மாதம் மட்டும், நம்ம 2026 ஜனவரி மாதம் மட்டும் 121 பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றுள்ளன ஒரே மாதத்தில் மட்டும். இதுல வந்து சின்ன குழந்தைங்க, 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்ததுல வந்து 33 கஞ்சா கொலைகள். நார்த் இந்தியன் ஃபேமிலியை வந்து கொலை பண்ணாங்க. அது எல்லாருமே பார்த்தோம். நீங்கள் உங்கள் உடல் இச்சைக்கு ஒரு பெண்ணை பயன்படுத்தியது மட்டுமல்லாது அவருடைய வழிகளை கண்டு பொறுக்க முடியாமல் தடுக்க வந்த அந்த ஆண்மகன் கணவனையும் கொலை செய்து அவர்களது 2 வயது குழந்தையும் துண்டு துண்டாக வெட்டி கோடியில் கட்டி உண்மையிலே மிகப்பெரிய வேதனையது. நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம்? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? இது தமிழகமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்துட்டு இருக்கிறோம். 2 வயது குழந்தை உன்னை என்ன செய்தது? 5 பேரா சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைப்படுத்தினீங்க. அது எவ்வளோ பெரிய வலி. அந்த பொண்ணு, அந்த குழந்தைக்கு அந்த வலியை தாங்கிட்டு அவள் கத்தி கதறும் போது அவளை கொலை செய்ததுடன் மட்டுமல்லாது அவரை தடுக்க வந்த கணவரை வெட்டி கொண்டு சாக்கு மூடல் கட்டி குளத்தில் வீசி சென்றீர்களே மனிதர்களா நீங்கள்? இதை பார்த்து கொண்டு கண்மூடி கொண்டிருக்கிற தமிழக அரசு. ஸ்டாலின் உண்மையிலே சகோதரி கேட்ட மாதிரி அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் என்னை அப்பா அப்பா என்ற அன்போடு அழைக்கிறார்கள் என்றார். அப்பான்னு அர்த்தம் தெரியுமா? அப்பான்றவன் தன் மகளின் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீரை கூட கீழே விட அனுமதிக்க மாட்டான். அந்த கண் கலங்க கூட அனுமதிக்க மாட்டான். அந்த தகுதி கூட இல்லாத நீ அப்பாவா? எங்க இருந்து யாரு உன்னை அப்பான்னு கூப்பிட்டா? பிள்ளைங்களா உன்னை அப்பான்னு கூப்பிடுறான்ற சந்தேகம் தான். உண்மையில எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழக மக்கள் என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள். அதே போல அனைவருக்கும் இலவச பேருந்து இல்லையா? அது வந்து ஓசி பஸ் ஒரு எச்சம் ஒன்று பேசிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு போயிடுச்சு 3 வருஷம் ஜெயிலுக்கு. அதாவது ஓசி பஸ் நானும் கேட்கிறேன், அப்பா வீட்டு படத்தோட கொண்டு கொடுக்குறேன். நானும் போயிருக்கிறேன் இலவச பேருந்துல. ஒரு நபருக்கு, ஒரு மகளிருக்கு 2-3 டிக்கெட்டுகளை வந்து அந்த கண்டக்டர் கழிச்சு கொடுக்குறாப்புல. இதுக்காக நான் சண்டை போட்டு அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. ஒரு மகளிருக்கு 2 டிக்கெட்டுகள். யாருக்கு கணக்கு கொடுக்குற நீ? என்ன கணக்குல நீ எழுதுற? இதெல்லாம் எவன் விட்டு பணம்? அப்பா விட்டு பணமா? இல்லை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் போயிட்டு மண் வெட்டி வச்சு களை பறிச்சு அப்படி சம்பாதிச்ச பணமா? எவன் வீட்டு பணத்துல கணக்கு எழுதுற நீ? இப்போ கஞ்சா கொலை 33 கொலை சொன்னேன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று. 2வது நார்த் இந்தியன் பையனை கொண்டாடுங்க 15 வயது சிறுவர்கள். ஒரு அதாவது ரயிலில் அப்பாவியாக பீகாரை சேர்ந்த ஒரு நபர் பயணம் செய்து வந்தவனை ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக, ரீல்ஸ் போக எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அவனை காயப்படுத்துறாங்க. ரத்தம் ஒழுகுது. ஒரு சிறுவன் சொல்றே விடுறா, ரத்தம் வருதுடா விட்டுறா அப்படின்றான். அப்ப கூட விடாம கத்தியால் திரும்ப 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 தலையில் அடிச்சு அவன் இறந்து போனான் அப்படின்ற தகவல். ஆனா இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? ஒரே நாள், அதாவது அவன் பட்டியலும் கொலையுமாக இருக்கும் போது அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அவன் பொழுது முடியும் போது கையில் மட்டும் ஒரு கட்டு, தலையில் ஒரு கட்டு. அவன் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர்ல குறைச்சு கூட்டிட்டு வராங்க. நல்லா இருக்கு நாங்க அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு சில போடுறாங்க. யாரும் நீ ஏமாத்துற? அந்த பீகாரை சார்ந்த அந்த பையனோடு படிப்பறிந்த அவனுக்கு உறவினர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது அவன் உயிரோடு இல்லை என்று. அந்த வீடியோ இப்ப இணையத்தில் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஐடி டீம் வந்து மிக வேகமாக வேலை செஞ்சுட்டு வருது. நான் சொல்றது, இந்த ஐடி டீமை வச்சுட்டு தேவையில்லாத வேலைகளை செய்யற நீங்க இந்த ஏழை மக்களின் கண்ணீரை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த தமிழக அரசு நமக்கு விடியலை தராது. இந்த கொலை மட்டுமல்ல, லாக்அப் டெத்
சரியா? இன்னைக்கு நிறைய காவல் நிலையங்கள்ல மரணங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு 2025 வரையிலும் 24 நாட்கள் நடந்திருக்கு. இதுல முக்கியமானது திருப்பதி நம்ம அஜித்குமார் ஒரு கடையில அவங்க செக்யூரிட்டியா வேலை செஞ்ச அவர் கோயில்ல அங்க அவர் அம்மா அவங்களுக்கு டிஆர்கேக்காரங்க சொந்தக்காரங்க அந்த அம்மா செய்து துவைச்சிட்டு தான் அவர் நாடகம் ஆடுது, ஒரு பொய்ப்புகார் கொடுக்குது. அந்த பொய்ப்புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு அவ்வளோ பெரிய 11-12 காவலர்கள் சேர்ந்து அவனை கொடுமைப்படுத்துறாங்க. தண்ணி கேட்டா மிளகாத்தூள் அள்ளி போட்டுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரம்! உன் மகனுக்கு செய்வாயா இந்த கொடுமையை? உன் மகனுக்கு செய்வாயா? இதை கேட்டு உன்னுடைய எண்ணங்கள் இன்னும் இறக்கமில்லையே உன் நெஞ்சில் எப்படி அப்பா ஆக முடியும்? இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. மதுச்சாலைகள் தனிமயத்தை ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இது கொண்டாங்க. என்ன சொன்னா, ஐயோ தமிழகத்தை பார்க்கும் போது என் உள்ளம் ரத்த கண்ணீர் வடிக்கிறது, இளம் விதவைகள் அதிகமாக வாழும் மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா என் அண்ணன், அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து மதுவிலக்கு அப்படின்னாங்க. வந்துச்சா? கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு சாட்சி நாங்களும் இருக்கிறோம், என் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது அரசு போன அதிமுக அரசு வந்து எடுக்க சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட அரசு ஒரு டாஸ்மார்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கூட சரியா கிடையாது அந்த டாஸ்மார்க்கு. அது வந்து மெயின் ரோட்ல, அதாவது ஒரு ரோட்டில் இருந்து 500 மீட்டர் இடைவெளிக்குள்ள தான் ஒன் ஷாப் இருக்கணும். 20 மீட்டர் இடைவெளி கூட இல்லாத ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு டாஸ்மார்க். அந்த டாஸ்மார்க்னால இன்னைக்கு எத்தனை பெண்களின் தாலி அறுந்து போகிறது, எத்தனை பெண்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள், எத்தனை குழந்தைகள் அப்பாவை இழந்தால் அவதிப்படுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த மதுக்களினால் பாதிக்கப்பட்டது நானும் ஒருத்தி. எத்தனை குடும்பங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் வேதனை. இதெல்லாம் ஒரு அப்பா செய்யற வேலையாங்க? உண்மையிலே நீ ஒரு அப்பாவாக இருந்திருந்தால் பெண்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். நாங்கள் உறுதியாக சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். யார் தெரியுமா? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க எங்களுடைய அப்பா. நாங்க தைரியமா சொல்லுவோம். ஏன்னா பெண்களுக்காக நிறைய திட்டங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிறார் எங்களுக்கு. அதாவது தமிழகத்துல பட்ஜெட்டுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு 0 குழுமட்டை அப்படின்னு எல்லாம் போட்டு போஸ்ட்லாம் பார்த்தாங்க. உண்மைகளே குழுமட்டை நீங்க தான்டா. எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய மோடி அரசு நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்கு. அதுல சீமாத் அப்படின்னு பெண்களின் பெயராலேயே ஒரு நுண்ணறிவு சந்தை ஒன்று துவங்கப்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ள பெண்களும் தொழில் வல்லுநர்களாக வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அந்த சீமாத். நாடு முழுவதிலும் உள்ளது. இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு விடுதி, ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தா நிறைய விடுதிகளை நம்ம பார்த்துருப்போம். எத்தனை விடுதிகள் அனைத்திலும் வந்து ஒரு என்ன சொல்றது, இதேதான் பால், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள். இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போன நம்மளுடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு பெண்கள் விடுது, அதாவது ரொம்ப 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 பாதுகாப்பான ஒரு பெண்கள் விடுது, மகளிர் விடுதி உருவாக்க வேண்டும் என்று அதுக்கு இது அம்மாவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே மாதிரி பெண்களுக்காக நிறைய உஜ்வாலா இலவச கேஸ் இணைப்பு இங்கேயும் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதாவது விறகு அடுப்புனால வந்து நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வர்றதுனால அதுல இருந்து பெண்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க பதவியேற்றது முதல் முறையாக கையெழுத்திட்டது பெண்களுக்கான உஜ்வாலா திட்டம். இரண்டாவதாக 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். இது வந்து நான் நிறைய கூட்டங்களை பேசியிருப்பேன், பட் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பேசணுன்றதா பேசுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா 2000 ரூபாய் இருந்தால் மட்டுமே தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அந்த காலகட்டத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க 2014 பொறுப்பேற்ற அடுத்த நிமிடம் என்ன பண்ணாங்கன்னா 0 பேலன்ஸ், காசே வேண்டாம், காசே இல்லாம பெண்களுக்கு இலவசமாக பேங்க் கணக்கு துவங்கி கொடுக்கறதுக்கு ஒரு அக்கௌண்ட் உருவாக்கி கொடுத்தாங்க, ஜன்தன் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏன் 500 ரூபாய் கொடுத்தா கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நிறைய